வணக்கம் நண்பர்களே. 30 வயதாகியும் திருமணத்திற்கு வரன் கிடைக்காத என் நண்பனுக்கு திருமணம் தேதி வைத்தார்கள். திருமணத்திற்கு சென்றபோது இவன் முகம் சற்று வாட்டமாக தெரிந்தது. திருமணம் முடிந்து 2 மாதங்கள் கழித்து அவனை சென்னையில் பார்க்கும் பொழுது என்கிட்ட புலம்பி தள்ளிவிட்டான். அவன் மனைவி அவனை விட 1 வருடம் பெரிய பொண்ணாம். இவன் கோதுமை நிறம், அவன் மனைவி நிறத்திற்கும் சற்று கம்மி. எல்லாம் இந்த ஜாதகம் ஜோசியம் இதனால வந்தது. எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறதுனால வேற எந்த பொண்ணும் கிடைக்கல. சரி விடுடா, ரிலாக்ஸா மேரேஜ் லைஃபை ஓட்டப்பாரு என்றேன். என்னால் வேறு என்ன சொல்ல முடியும்? 3 மாதங்களுக்கு பிறகு அவனை சந்திக்க குடும்பத்துடன் சைதாப்பேட்டையில் இருந்த அவனுடைய அப்பார்ட்மெண்ட்டிற்கு சென்றேன். கணவன் மனைவி இருவருக்குள் செல்ல சீண்டல்கள் போன்ற அந்யோன்யம் தெரிந்தது. என் மனைவியும் அவனுடைய மனைவியும் சேர்ந்து சமையல் வேலை செய்து கொண்டிருக்க என் மகன் டிவி பார்த்து கொண்டிருந்தான். நானும் அவனும் சில பொருட்களை வாங்க அருகில் இருந்த கடைக்கு சென்றோம். என்னடா மச்சான், அன்னைக்கு பிடிக்கலன்னு சொன்ன, இப்போ பார்த்தா அப்படி தெரியலையே. நிஜம்தான்டா. பிறகு அவனே வாய் திறந்தான். திருமணத்திற்கு பிறகு 3 மாதங்கள் ஆன பிறகும் கணவன் மனைவிக்குள் புரிதல் இல்லை. இருவருக்குள்ளும் ஆம் இல்லை என்று ஒரு வார்த்தை பதிலுடனே வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது. இவர்கள் போர்ஷனுக்கு எதிர் வீட்டில் இருக்கும் ஒரு வயதான பாட்டி இதை கவனித்திருக்கிறார். ஒரு நாள் இவன் மனைவியிடம் விசாரிக்க அவனுடைய மனைவியும் அவரு விலகி போனா நான் என்ன செய்யறது என்று அழுது கொண்டே கூறியிருக்கிறார். அந்த பாட்டிக்கு இவனுக்கு திருமணம் ஆவதற்கு முன்பேருந்தே தெரியும் என்பதால் இவனை அழைத்து, ஏண்டா பொண்டாட்டிய வெளியே கூட்டிட்டு போறது தானே என்று சொல்லியிருந்தார். இவன் அதற்கு, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாயாஜால் அழைச்சிட்டு போறேன் என்று சொன்னான். அந்த பாட்டி அதற்கு இவனை கபாலீஸ்வரர் கோயிலுக்கு தொடர்ந்து சில நாட்களுக்கு செல்லும்படி கூறி அவருக்கு தெரிந்த அர்ச்சகர் மூலமாக சில பூஜைகளையும் புக் செய்து கொடுத்திருந்தார். அதுவும் அவருடைய சொந்த செலவில். அந்த பாட்டி தான் இவர்கள் இருக்கும் போர்ஷனுக்கு உரிமையாளர் என்பதால் இவனால் மறுக்க முடியவில்லை. சரிடா, அதுக்கும் உன் மனசு மாறினதுக்கும் என்னடா சம்பந்தம்? இல்லடா, தொடர்ந்து 3 ஞாயிற்றுக்கிழமை அங்கே போனோம். ஒரு பொண்ணு அவ்வளவு லட்சணமா இருந்தா. ஆனா கோவில் வாசல்ல முட்டி போட்டு கண்ணை மூடிக்கிட்டு மடிப்பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தா. அவளுக்கு பக்கத்துல அவளோட புருஷன் கை குழந்தையோடு நிற்கிறான். பார்த்தாலே கொஞ்சம் வசதியானவங்க தான்னு தெரியுது. அந்த பொண்ணு 2 கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கிற புடவை முந்தானியில சில்லறை காசுகளும் 5-10 ரூபாய் நோட்டெல்லாம் இருந்தது. இவங்களுக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். அங்கே நாங்கள் போகும்போது நிறைய கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்கும். ஒன்று மாப்பிள்ளை சுமாராக இருப்பான், பொண்ணு சூப்பராக இருக்கும். பொண்ணு சுமாராக இருந்தால் மாப்பிள்ளை நல்லா இருக்கான். அதுவும் இல்லாமல் பொண்ணுங்களை புடவில் பார்க்கும்போது ஏதோ ஒரு நிறைவாக இருக்குடா. என் மனைவி கூட இந்த நைட்டு குர்த்தா எல்லாத்தையும் விட புடவியில் அழகாக இருக்காங்க. என்னமோ அப்படியே எல்லாம் மாறி போயிடுச்சு. கடையிலிருந்து அவனுடைய வீட்டிற்கு திரும்பி சென்றவுடன் நான் நேராக அந்த பாட்டியின் வீட்டிற்கு சென்றேன். எனக்கும் அந்த பாட்டியை ஓரளவிற்கு தெரியும். சிறிது நேர பேச்சுக்கு பின் நேரடியாக விஷயத்திற்கு வந்தேன். இப்படி பண்ணினா மனசு மாறிடுவான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் என்றேன். அதற்கு அந்த பாட்டியின் கணவர் தன் நடுங்கும் குரலில், கண்ணை மூடி சாமி கும்பிடும்போது நம்ம மனைவி ரொம்ப லட்சணமா தெரிவாங்கப்பா என்றார் கிண்டலாக. சும்மா சொல்லாதீங்க. அந்த பாட்டி உடனே மாலுக்கு தியேட்டருக்கெல்லாம் போனால் ஆம்பளை ஒன்று செலவை பற்றி கவலைப்படுவான், இல்லைனா அடுத்தவன் பொண்டாட்டியை பார்த்து வைத்தறிச்சல் படுவான் என்றார். மேலும் அதே அடிக்கடி கோயிலுக்கு போய் பாரு, அங்க வர பெரும்பாலான தம்பதிகள் அழகாக இருந்தாலும் சரி, சொத்து சோகம் இருந்தாலும் சரி, இங்க பிரச்சனை இல்லாத மனுஷங்களே இல்லைன்னு புரியும். அது மட்டும் இல்லாம வெயில் நேரத்துல பொண்ணுங்க புடவை கட்டிக்கிட்டு
பளிச்சுன்னு முகம் தெரியும் போது எல்லா ஆம்பளைங்களுக்கும் அவங்க மனைவியை ரொம்ப பிடிக்கும் என்றார். அந்த குறும்புக்கார தாத்தா கிண்டலாக ஈவினிங் கற்பூர வெளிச்சத்தில் அம்மனை தரிசித்துட்டு அப்படியே திரும்பி அந்த மங்கலான கருவறை வெளிச்சத்தில் உன் பக்கத்தில் நிற்கிற மனைவியை பாரு, 2 முகமும் ஒரே மாதிரி தெரியும் என்றார். என் நண்பனும் சில வருடம் கழித்து வீட்டை காலி செய்து கொண்டு ஊரப்பாக்கம் சென்று விட்டான். என் நண்பனுக்கு இப்பொழுது 6வது படிக்கும் ஒரு மகள் இருக்கிறாள். அந்த பாட்டியும் தாத்தாவும் ஒருவருக்கொருவர் காலம் சென்று 4 ஆண்டுகளாகின்றது. ஆனால் இப்பொழுது அவர்களை பற்றி நினைத்தாலும் என் நண்பன் கண் கலங்குவான். அந்த தாத்தா இவனிடம் அடிக்கடி கூறுவாராம், உனக்கான வீட்டு தெய்வம் உன் மனைவிதான். அவ நியாயமான விஷயங்களுக்கு அழுதா உனக்கு வாழ்க்கையில நிம்மதியும் ஏற்றமும் இருக்காது என்பாராம். அந்த பாட்டி அவனுடைய மனைவியிடம், வீட்டு ஆம்பளைக்கு நம்மளை விட்டா வேற யாருமா இருக்கா, எல்லா பொண்டாட்டிகளுக்குமே அவங்க புருஷன்தான் முதல் குழந்தை என்பாராம். இந்த வீடியோவில் கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.